ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக இருக்கின்றீர்களா? டியூப் மினிஸ்டர் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, யூடியூப் பீட்டா வெர்ஷன் செட்டிங்ஸில் நம்முடைய வீடியோக்களுக்கு எப்படி ஐகார்ட் செட் செய்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கிறங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களை வந்து சேரும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய ப்ரௌசரை சூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். நான் க்ரோம் ப்ரௌசரை யூஸ் பண்ணுறேன். க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ண உடனே சர்ச் பாரில் போய் யூடியூப் டேஷ்போர்ட் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண உடனே முதல் வெப்சைடு யூடியூப் டேஷ்போர்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே எந்த வெப்சைட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணணும்னு கேட்கும். நீங்கள் க்ரோம் ப்ரௌசரே கொடுத்துக்கிறங்க. இப்போ உங்களுக்கு என்ன செய்யும், யூடியூப் டேஷ்போர்ட் பீட்டா வெர்ஷன் டேஷ்போர்டுக்கு போகும். இதுதான் யூடியூப் பீட்டா வெர்ஷன் டேஷ்போர்டு. இதில் நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்கள் லெஃப்ட் சைடு பாருங்கள், உங்கள் சேனல் லோகோ இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே 4-5 ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. அதில் 3வது ஆப்ஷன்ஸ் ப்ளே பட்டன் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே நீங்கள் இதுவரை யூடியூபில் அப்லோட் செய்த வீடியோக்கள் வியூ ஆகும். அதில் நீங்கள் எந்த வீடியோவுக்கு ஐகார்ட் செட் பண்ணணுமோ அந்த வீடியோவை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு வீடியோ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே அந்த வீடியோ இதுக்கு பக்கத்தில் சில ஆப்ஷன்ஸ் காட்டும். அதில் அந்த பென்சில் மார்க் மாதிரி போட்டிருக்கு பார்த்தீங்களா, எடிட் ஆப்ஷன்ஸ், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இங்கே ரைட் சைடு கொஞ்சம் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்தீங்களா, ப்ளேலிஸ்ட்டு நேமு, என்ட் ஸ்க்ரீன், ஐகார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன செய்யும், ஐகார்ட் எலிமெண்ட் இங்கே ஓப்பன் ஆகும். இல்லை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், 3 இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வீடியோ, ஒரு ப்ளேலிஸ்ட்டு, ஒரு சேனல் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் முதல்ல வீடியோவை கிளிக் பண்ணுறேன். நீங்கள் என்ன வீடியோ இங்கே சூஸ் பண்ணுறீங்களோ அந்த வீடியோ நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், உங்களுடைய சேனல்லேருந்து நீங்கள் சூஸ் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். நான் இப்போ இந்த வீடியோவை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஆட் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு உங்களுக்கு டைம் கேட்கும். இங்கே பார்த்தீங்களா, லெஃப்ட் சைடு பாருங்கள், இந்த 000 போட்டுருக்கு பார்த்தீங்களா, அது வந்து என்னென்னா நீங்கள் வந்து டைம் செட் பண்ணலாம். எப்படின்னா, இந்த வீடியோ எத்தனாவது செகண்டில், அதாவது உங்களுடைய வீடியோ டியூரேஷன் ஆரம்பித்து எத்தனாவது செகண்டில் இந்த வீடியோ உங்களுக்கு, இந்த ஐகார்டு உங்களுக்கு வியூ ஆகணும் அப்படின்னு கேட்கும். நீங்கள் எத்தனாவது செகண்டில் அல்லது எத்தனாவது நிமிஷத்தில் வியூ ஆகணுமோ என்ன செஞ்சுக்கலாம், அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இங்கே 5வது நிமிஷத்தில் அல்லது 6வது நிமிஷத்தில் இப்படி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு 5வது நிமிஷத்தில் நான் என்ன செஞ்சுருக்கேன், செட் பண்ணியிருக்கேன். ஓகே, அது மாதிரி இப்போ அடுத்த கார்டு. ஓகேயா, கார்ட்ஸ்ன்னு போட்டு அது கிளிக் பண்ணுங்கள். இப்போ ப்ளேலிஸ்ட் ஏதாவது ஒன்று நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ப்ளேலிஸ்ட் சூஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நான் உதாரணத்துக்கு ஒரு ப்ளேலிஸ்ட் என்ன செஞ்சுக்கிட்டேன், சூஸ் பண்ணிக்கிட்டேன். உதாரணத்துக்கு இந்த க்ரீன் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன்.
சூஸ் பண்ண உடனே நீங்கள் பழைய மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், இங்கே டைம் செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை என்ன செஞ்சுக்கிறேன், அதாவது 10வது நிமிஷத்தில் ஆட் ஆகிற மாதிரி நான் என்ன செஞ்சுக்கிறேன், சாரி உங்கள் வியூஸை பார்த்து டூரேஷன் டைமை பார்த்துக்கிறேங்க. எவ்வளோ மணி நேரம் உங்களுடைய வீடியோ ஓடுதுன்னு பார்த்துக்கிறேங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கிறேங்க, சூஸ் பண்ணிக்கிறேங்க. இப்போ நான் 1வது நிமிஷத்துலேருந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அதே மாதிரி அடுத்து இன்னொரு கார்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். சேனல் ஆட் பண்ணிக்கலாம். வேறு சேனலுடைய லிங்க்கு இருந்தால் அது நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். வேறு சேனல் நேம் இருந்தால் கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். வேறு சேனல் எனக்கு எதுவும் இல்லை, அதனால் நான் வந்துட்டு வேறு என்ன செய்கிறேன், இன்னொரு ஆப்ஷன்ஸ், இன்னொரு வீடியோ கூட நான் என்ன செஞ்சுக்கிறேன், ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு சேனல் வேறு சேனல் இல்லைண்டா அல்லது வேறு லிங்க்கு எதுவும் இல்லைண்டா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இன்னொரு வீடியோ கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், எக்ஸ்ட்ரா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இந்த வீடியோ ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஆட் பண்ணிவிட்டு பழைய மாதிரி டைம் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, செட் பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்யணும் ப்ரோ, இங்கே ரைட் சைடு பாருங்கள், உங்கள் வீடியோ இதுக்கு மேலே டிஸ்கிரைப் சேஞ்சஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி அதுக்கு பக்கத்தில் சேவ் அப்படின்னு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, ப்ளூ கலர் பாக்ஸில் அந்த சேவ் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, உங்களுடைய வீடியோ ஐகார்டு உங்களுடைய வீடியோவுக்கும் இங்கே சேவ் ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான மெத்தடு ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்னும் மறக்காமல் நம்முடைய டியூப் மினிஸ்டர் சேனலை என்ன செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.